வளைகுடா நாட்டில் எல்லா வளைகுடா நாட்டிலேருந்து ஐக்கிய எமிரேட்ஸ்லேருந்து துபாயிலேருந்து ஷார்ஜாலேருந்து என்னென்ன அளவில் ஓமன்லேருந்து எல்லாத்துலேயும் இப்போ வந்து குண்டுகள் போட்டுட்டு இருக்காங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய 15 கோடி இஸ்லாமிய சகோதரர்கள் நிம்மதியாக தூங்குகிறார்கள். உலகத்திலே அதிகமாக இஸ்லாமியர் உள்ள கண்ட்ரி எந்த கண்ட்ரி தெரியுமா? நம்ம இந்தியா. இங்கே 15 கோடி இந்தியர்கள், அவர் இஸ்லாமியர்கள் 15 கோடி இஸ்லாமிய முறைப்படி கடவுளை தொழுபவர் இந்தியர்கள் நலமாக இருக்கிறார்கள். இப்போ தமிழக அரசியல் போடுவோம். இந்த பக்கம் திமுக மேல இருக்கக்கூடிய அதிருப்தி இருக்கு இல்லையா? ஒரு 5 பொதுவாக 5 வருஷம் எல்லாருக்குமே அதிருப்தி வரதான் செய்யும். அந்த அதிருப்தி வாக்குகள் முழுமையாக அதிமுக பிஜேபிக்கு கூட்டணிக்கு கிடைக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஏன்னா இன்னொரு கட்சி ஒன்று புதுசாக வந்திருக்கு, தாவேகா. சீமான் ஏற்கனவே நாம் தமிழர் இருக்கு. திமுகவோட எதிர்ப்பு வாக்குகள் ஸ்பிளிட் ஆனா திமுகவுக்கு தானே சாதகம். இல்லை, திமுகவோட எதிர்ப்பு வாக்குகள் வந்து நேரடியாக அவங்க வந்து ஒரு 10% 12% எந்த ஒரு முயற்சியும் இல்லாமல் ஒரு மதத்தின் பார்வையால் இதுவரை சொகுசாக எடுத்திருந்தாங்க. அதுக்கு வேட்டை தாவேக்கா வச்சு விட்டது. கிறிஸ்தவர்கள் ஆதரவளிக்கவர்களுக்கு ஓட்டு போகிறத விட கிறிஸ்தவனுக்கே ஓட்டு போடலான்ற கண்டென்ட்டுக்குள்ள மக்கள் வராங்க. இதில் வரை எப்படி ஓட்டு போட்டாங்க? இவர் கிறிஸ்தவ ஜெயிச்சு வந்தால் கிறிஸ்தவ மக்கள் நல்லது செய்வார் அப்படின்னு ஃபாதர் சொல்லுவார். பேராயர் சர்ச்சில் சொல்லுவார், இவரை தேர்ந்தெடுங்க. கன்னியாகுமரி மாவட்டத்தில் சர்ச்சில் சொல்லுவாங்க, இவர் வந்து தேர்ந்தார்னா நம்மளுடைய திருச்சபைக்கு ஒரு நல்லது செய்வார், நம்மளுடைய இஸ்லாமிய கிறிஸ்தவ சகோதரர்களுக்கு மேன்மை அடைப்பதற்கான எல்லா திட்டங்களையும் இவர் கொண்டு வருவார். படம் வந்து எதிர்பார்த்ததை விட சூப்பராக இருக்குது. ஒரு 20 மினிட்ஸ் ஒரு ஃபைட் சீன் இருக்குது, சூப்பராக நடிச்சிருக்காரு.